இந்த 3 புத்தகம் கண்டிப்பா எல்லா அலமாரியிலும் சஜஸ்ட் பண்ணுங்க. வேல்பாரி அற்புதமான. ஓகே ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தா ஜெயமோகன் எழுதின அறம். இது நிறைய விஷயங்கள் சொல்லும். இது இந்த அறம் புத்தகம் உங்களுக்குள்ள விதைக்கும். அதாவது அறம் அப்படின்ற அந்த புக்கு இதுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அதாவது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்னொன்னு என்னன்னா நிறைய நிஜம். இந்த படத்தை இதுல இருக்கக்கூடிய 10 கதைகள் நிஜ கதைகள். தனித்தனி கதைகள். உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை 3 கதை 3 எல்லாம் சொல்ல முடியாது, 300 சொல்லலாம். ஏன்னா ஒன்னொன்னு பேசும், ஒன்னொன்னு செய்யும். இது இன்னொரு புத்தகம் மூன்றாவது புத்தகம் மகாபாரதம் தான். அதை படிச்சா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது அதுக்கே அந்த 27,000 பக்கம் நீங்க வாழ்க்கை பூரா படிக்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ மிளகு இருக்கட்டும், மார்க்சிம் கார்கி தாய் புத்தகம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும். ஐயோ பெருசா எடுத்தா நாங்க படிக்கவே மாட்டோம், அப்படியே நின்றுடுதுன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? படிக்கணும்னா நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் படிக்கணும்னா படிக்கலாம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்ப எனக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னா நான் அதுல ஒரு 30 ரூபா புத்தகத்துக்கு அது செலவிடுவது வழக்கம். அப்ப இருந்து சேர்த்து வச்ச புத்தகம் எல்லாம் இருந்திருந்தா பத்தாது. அங்கங்க படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். இல்லாட்டி யாருக்காவது நண்பர்கள் நீ படி, இது நல்லா இருக்கு நீ படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதெல்லாம் போக மீதி இருக்கிறதா செம்ம கலெக்ஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயும் இந்த அளவுக்கு லைக் சினிமா வட்டாரங்கள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கு. எங்க அண்ணன் பொன்வண்ணன் வச்சிருப்பாரு. எப்படின்னா நான் முதல்ல அவரை சந்திக்க போகும்போது அந்த ஜெகநாதன் தோட்டம் 89 90 நான் சொல்றது அப்பவே 4 ரேக் வச்சு 4 ரேக் நடுவுல தான் பொன்வண்ணன் நான் பார்த்தேன் முதல்ல. அதெல்லாம் தான் அவரு அவ்வளவு படிப்பாரு. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அவன் சும்மா அப்படியே. இப்ப உங்களுக்கு தெரியுமா எந்த புக்கு எங்க சொல்லணும் தெரியுமா? ஒரு மாதிரி தெரியும். ஒரு மாதிரி எதுவுமே எந்த வட்டத்துக்குள்ளே அடங்காது. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஹாரரா இருக்கும், இதா இருக்கும், அதா இருக்கும். இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் படிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாம எதுக்குள்ளே அடங்காத புத்தகமா இருக்கும். இதுல ஓரளவுக்கு நிறைய புத்தகம் நீங்க படிச்சதுதான். இதெல்லாம் படிச்சது படிக்காது அங்க வெளியே வச்சிருப்பேன். இதெல்லாம் படிக்காது. இப்ப போய் வாங்கிட்டு வச்சிருந்தது. உங்களுக்கு நேரம் இருக்கா இப்ப இதெல்லாம் படிக்க? என்னன்னா நான் இப்பவும் படிப்பேன். நான் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன்னா சென்னையில இருந்து கிளம்பிட்டோம் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போவேன். திரும்பி வர்றதுக்குள்ள முடிக்கணும் அதை. அது புத்தகத்தோட சைஸை பொறுத்தது. 10 நாள் லீவுனா கொஞ்சம் பெரிய புத்தகமா எடுத்துட்டு போவேன். இல்ல எடுத்துட்டு போல அப்படின்னா ஏர்போர்ட்ல பிக்கின் பாதம்ஸ் புக் ஸ்டால் இருக்கு, அங்க போய் முதல்ல புத்தகம் தான் வாங்குவேன். வாங்கி அதை போயிட்டு வரக்குள்ள படிச்சிருவேன் நான். ஓகே சூப்பர் சார். எனக்கு சினிமா பாக்குறத விட படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வேற மொழி படங்களோ ஏதோ பார்த்தா எனக்கு தூக்கம் வரும், டயர்ட் ஆயிடுவேன். ஆனா நான் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு புத்தகம் படிச்சு அழுதுருக்கீங்களா? அலெக்ஸ் ஹேலி ரூட்ஸ். இதை படிச்சு பாருங்க. இதுல இல்லாத வழியா? அதாவது மனிதர்களை விலங்கை கைது பண்ணி அடிமையாக்குவது மாதிரி மனிதர்களை அடிமையாக்கின ஒரு காலகட்டம். இது நடந்த நிறைய நிஜங்கள். இது இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்திருக்கோம். என்ன நடந்துட்டு இப்பவும் இது வேற ஒரு முறையில நடக்குது. இதே அடிமைத்தனம் இருக்கு, இதே அடக்குமுறையெல்லாம் இருக்கு, ஆனா வேற ரூபத்துல இருக்கு. ஆனா சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆட்கள் மாறுறாங்க, வேற வேற விதத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பயங்கரமான வழி. அதே மாதிரி சஞ்சாரம் நம்ம நண்பர் எஸ்ராவோட புக்கு, இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு. என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு பதிவு. இந்த பதிவுக்கு தான் சஞ்சாரத்துக்கு தான் ஐயா சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு. இது ஒரு சரியான இதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் வெளியே கொண்டு போனா, ஏன்னா எத்தனை பேர் இது படிச்சிருப்பாங்க. அவர் கையெழுத்து போட்டதா? ஆமா. இது தம்பி படவகோபி எனக்கு. ஏன்னா இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. ஒன்று வாங்கிட்டு எனக்கு கொடுப்பான். எப்பப்போ என்னை பார்க்க வரவங்க, என்னை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் கொடுப்பாங்க. இது படவகோபி என்னை எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு புக் கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு பாஷக்காரன்.